அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காஞ்சிபுரம் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். இந்த நடவடிக்கை குறித்து மேலும் சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த பூசிவாக்கம் பகுதியில் பேக்கரியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக இருவேறு பிரிவிற்கு சண்டை நடைபெறுகிறது. அந்த சண்டையில் ஒருதலைபட்சமாக காவல்துறை செயல்பட்டதாகவும் இதனால் விசாரணை என்பது நேரடியாக நீதிமன்ற விசாரணையானது தொடங்கியது. இதனை அடுத்து மாவட்ட நீதிபதி சிம்மல் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்று மாலை 4:30 மணி வரை உங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அவகாசத்தை ஏற்று இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஏற்கனவே கூடுதல் அவகாசம் 15 நாட்கள் கொடுத்திருந்தார். தற்போது இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருந்தார். அதில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய லோகேஷ் என்பவர் கன்மனாக பணியாற்றுகிறார். அவருக்கு சாதகமாக காவல்துறை செயல்பட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளும் நீதி என்பது சமமாக இருக்க வேண்டும் என தெரிவித்து இந்த விசாரணையை உரிய விசாரணை நடத்தப்படாமல் காவல்துறைக்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி அவர்களை 15 நாட்களில் சிறை தண்டனை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்ட காவலர்கள் அந்த டிஎஸ்பியை அழைத்து செல்லாமல் தடுத்து நிறுத்தினார்கள். இதனை அடுத்து நீதிமன்றத்துடைய காரை பயன்படுத்தி இந்த வாகனத்தின் மூலமாக செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனையும் தடுத்து நிறுத்தியதால் வழக்கறிஞர்களும் நீதிபதிக்கு ஆதரவாக அந்த பகுதியில் கூடியதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்போது டிஎஸ்பியை கைது செய்து 15 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவை ஏற்று தற்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கிளை சிறைக்கு காஞ்சிபுரம் டிஎஸ்பி அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் காவல்துறை ஒரு புறமும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஒரு புறமும் நீதிபதி செம்மல் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதி தெரிவித்ததை அடுத்து தற்போது கிளை சிறைக்கு டிஎஸ்பி அழைத்து சென்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.